வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். மேட்டூர் அணை நீர்மட்டம் 110 அடியாக உயர்வு. 12 மாவட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. ஈரானில் நடுவானில் வெடித்து சிதறிய விமானம். 40 பயணிகள் உள்பட 48 பேர் பலி. ஆப்பிரிக்காவிலிருந்து சென்னை திரும்பிய இளைஞருக்கு எபோலா நோய் தாக்குதலா? அரசு மருத்துவமனையில் நடந்த சோதனையால் பரபரப்பு. விரிவான செய்திகள். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 110 அடியை கடந்துள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. ஞாயிறன்று மாலை பாசனத்துக்காக மேட்டூர் அணை திறக்கப்படுகிறது. மேட்டூர் அணை பாசனத்துக்காக ஜூன் 2ஆம் தேதி திறந்து விடப்படுவது வழக்கம். ஆனால் தொடர்ந்து நிலவி வரும் வறட்சி காரணமாக இவ்வாண்டும் குறித்த தினத்தில் மேட்டூர் அணை திறக்கப்படவில்லை. கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை காரணமாக கடந்த ஒரு மாதமாக அம்மாநிலத்தில் உள்ள அணைகள் நிரம்பி வழிகின்றன. இதனால் தொடர்ந்து உபரி நீர் திறந்து விடப்பட்டு வருகிறது. சனிக்கிழமை நிலவரப்படி காவிரியில் 90,000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இதே நிலை நீடித்தால் 2 நாட்களில் மேட்டூர் அணை முழு கொள்ளளவான 120 அடியை எட்டிவிடும் என்று கருதப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு பதில் முன்கூட்டியே ஞாயிறன்று மேட்டூர் அணையை திறக்க முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டார். இந்நிலையில் எதிர்பார்ப்புக்கும் அதிகமாக தண்ணீர் வரத்து இருப்பதால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் ஞாயிறன்று காலையில் 110 அடியை கடந்துள்ளது. இதைத் தொடர்ந்து காவிரி ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. காவிரி நதி பாயும் 12 மாவட்டங்களிலும் இந்த வெள்ள அபாய எச்சரிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. திங்கட்கிழமைக்குள் அணையின் நீர்மட்டம் 115 அடியை கடந்துவிடும் நிலை உள்ளதால் அதன்பின் 2 கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்படும். ஞாயிறன்று மாலையில் மேட்டூர் அணை பாசனத்துக்காக திறந்துவிடும் நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொள்ள உள்ளனர். ஞாயிறு மாலை முதல் மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 9,000 கன அடி நீர் திறந்துவிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தொடர்ந்து நீர்வரத்து அதிக அளவில் இருக்கும் நிலையில் அணையில் நீர் திறப்பும் உடனடியாக அதிகரிக்கப்படும் வாய்ப்புகள் உருவாகியுள்ளது. ஈரானில் ஞாயிறன்று நடந்த விமான விபத்தில் 7 குழந்தைகள் உள்ளிட்ட 48 பேர் பரிதாபமாக பலியாயினர். ஈரான் நாட்டின் தலைநகர் டெஹ்ரானுக்கு அருகிலுள்ள மெஹ்ராபாத் விமான நிலையத்திலிருந்து ஞாயிறன்று காலை சிறிய ரக பயணிகள் விமானம் புறப்பட்டது. 40 பயணிகள் மற்றும் விமான குழுவினர் 8 பேருடன் தபாஸ் எனும் நகருக்கு புறப்பட்ட அந்த விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே அருகிலுள்ள குடியிருப்பு பகுதியில் விழுந்து வெடித்து சிதறியது. இதில் 7 குழந்தைகள் உள்ளிட்ட அனைவரும் இறந்தனர். விமானம் விழுந்த இடத்தில் யாராவது பொதுமக்கள் இறந்தனரா என்பது குறித்த தகவல் உடனடியாக வரவில்லை. என்ஜின் பழுதானதால் விமான விபத்து நடந்ததாக ஈரானிய அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஈரானிய விமான நிறுவனங்களில் உள்ளவை மிகவும் பழமையான விமானங்கள். போதுமான பராமரிப்பின்மை போன்ற காரணங்களால் தொடர் விபத்துகள் நடப்பதாக ஈரானிய எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. சமீப காலத்தில் விமான விபத்துகள் தொடர்கதையாக நடந்து வருகின்றன. கடந்த மார்ச் 8ஆம் தேதி கோலாலம்பூரிலிருந்து பெய்ஜிங் சென்ற மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் கடலில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் 239 பேர் பலியாகினர். கடந்த ஜூலை 17ஆம் தேதி இன்னொரு மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் உக்ரைன் நாட்டில் பறந்து சென்றபோது சுட்டு வீழ்த்தப்பட்டதில் 298 பேர் இறந்தனர். கிழக்காசிய நாடான தைவானில் கடந்த ஜூலை 23ஆம் தேதி நடந்த விமான விபத்தில் 48 பேர் கொல்லப்பட்டனர். மறுநாள் ஆப்பிரிக்க நாடான மாலி குடியரசில் விமானம் விபத்துக்குள்ளாகி 116 பேர் இறந்தனர். கினியாவிலிருந்து சென்னை வந்த இளைஞருக்கு எபோலா நோய் இருப்பதாக சந்தேகம் ஏற்பட்டதை அடுத்து அரசு மருத்துவமனையில் அவருக்கு சிறப்பு பரிசோதனைகள் நடந்தன. ஆப்பிரிக்க நாடுகளில் பரவி வரும் எபோலா நோய்க்கு இதுவரை 1000 பேர் பலியாகியுள்ளனர். ஆயிரக்கணக்கானோர் இந்நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நோய் தாக்குதல் ஏற்பட்டால் சில நாட்களில் உயிரிழக்கும் அபாயம் ஏற்படக்கூடும். இந்நோய்க்கு இதுவரை மருந்து கண்டுபிடிக்கப்படாத நிலையில் உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கையை அடுத்து இந்நோய் தடுப்புக்கு சர்வதேச அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு வருவோர் தீவிரமாக கண்காணிக்கப்படுகின்றனர். இந்நிலையில் மேற்கு ஆப்பிரிக்க நாடான கினியாவிலிருந்து சென்னைக்கு ஒரு வாலிபர் விமானத்தில் வந்து இறங்கினார். தேனி மாவட்டம் குடுமலைப்பட்டியைச் சேர்ந்த அந்த 26 வயது இளைஞரை விசாரித்த விமான நிலைய அதிகாரிகள் அவரை சென்னை அரசு ராஜீவ் பொது மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். அவர் முழு ஆரோக்கியமாக இருந்தாலும் எபோலா நோய் தாக்குதல் குறித்து பரிசோதனை நடத்தப்பட்டதாகவும் அவரது ரத்த மாதிரி புனேவில் உள்ள ஆய்வு மையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். இப்போ வெஸ்டர்ன் ஆப்பிரிக்கா நாடுகளில் இந்த எபோலா வைரஸ் தாக்கம் இப்போ
2-3 நாட்களாக அதிகமாக காணப்படுகிறது. அதனால் உலக சுகாதார நிறுவனமும் இந்திய அரசாங்கமும் வந்து இந்த நோய்க்கான சில கைட்லைன்ஸ் அலர்ட்ஸ் இன்டர்நேஷனல் அலர்ட்ஸே கொடுத்துருக்காங்க WHO. அதனால் இப்போ அந்த மாதிரி நாடுகளிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்லும் நபர்களை வந்து ஒரு ஸ்க்ரீனிங் செஞ்சுட்டு அவங்களுக்கு எந்த நோயும் எந்த தாக்கமும் இல்லாதவாறு பார்த்து கொள்ளுமாறு சொல்லியிருக்கிறாங்க. அது பிரகாரம் ஒரு 25 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் வந்து இந்த கினியாங்கிற ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரி ஆப்பிரிக்கன் கண்ட்ரிலேருந்து இன்னைக்கு நம்ம துபாய் மூலமா சென்னை வந்தாங்க. ஸோ அவர் நல்ல ஆரோக்கியத்தோட நல்ல நிலையில் தான் இருக்காங்க. இருந்தாலும் அவருடைய அந்த நோயின் தாக்கம் ஏதாவது இருக்கிறதா என்று ஒரு ஒரு ஸ்க்ரீனிங் என்று சொல்வாங்க. அந்த ஸ்க்ரீனிங்காக நம்ம ஒரு அட்மிட் பண்ணியிருந்தோம். இப்போ அவர் நல்லா முடிஞ்சிருச்சு. ஸோ அவர் இன்னைக்கு இப்போ வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுறோம். அவர் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அதனால இந்த நோயை பற்றி எந்த ஒரு அபாயமும் எதுவும் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இல்லைங்க. கினியாவிலிருந்து திரும்பிய தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞருக்கு எபோலா நோய் தாக்குதல் அறிகுறி இருப்பதாக பரவிய தகவலை அடுத்து பொதுமக்கள் மத்தியில் பீதி ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இது தொடர்பாக தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள விளக்கத்தில் சம்பந்தப்பட்ட இளைஞருக்கு பரிசோதனை மட்டுமே நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவருக்கு நோய் தாக்குதல் அறிகுறிகள் தற்போதைய நிலையில் தென்படவில்லை என்றும் அவர் முழு ஆரோக்கியத்துடன் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆப்பிரிக்காவில் நோய் தொற்று உள்ள பகுதியிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பகுதியிலிருந்து இந்த இளைஞர் சென்னை வந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒடிசாவில் தொடர் மழைக்கு பல லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மழைக்கு பலியானோர் எண்ணிக்கை 38ஆக உயர்ந்துள்ளது. ஒடிசா மாநிலத்தில் சில நாட்களாக பேய் மழை பெய்து வருகிறது. பெரும்பாலான மாவட்டங்களில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. சற்று ஓய்ந்த மழை சனிக்கிழமை முதல் மீண்டும் வெளுத்து வாங்க துவங்கியுள்ளது. தொடர் மழை காரணமாக ஒடிசாவில் உள்ள 23 மாவட்டங்களில் உள்ள சுமார் 5000 கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் மழையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். முதல்வர் நவீன் பட்நாயக் தலைமையிலான அரசு வெள்ள நிவாரணப் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளது. ஆனாலும் பல கிராமங்களில் நிவாரண உதவிகள் கிடைக்காததால் மக்கள் பட்டினி கிடப்பதாகவும் தங்குவதற்கு இடமின்றி சுற்றித் திரிவதாகவும் கண்ணீர் மல்க கூறுகின்றனர். बच्चा लोग भी परेशान है. 4 दिन से परेशान है. हम लोग तो जब से आए गरीब लोग तो हम लोग को बस पानी 5-6 दिन से आज जो पानी लगाए तभी तक पानी गिरे. हम लोग का झोपड़ी उपड़ी सब पूरा भीज गई. पानी में हम लोग जहाँ जा करके रह रहे. कम से कम हम लोग अभी 30 जन है, 20-25 जन, उतना जन लोग छोटा छोटा बच्चा को भी लेकर के पानी में हम लोग चल रहे हैं. कोई पानी तो गिरते हुए अभी 5-6 दिन हो रहा है. पूरा घर में पूरा बारिश. ஒடிசாவில் மழைக்கு பலியானோரின் எண்ணிக்கை 38ஆக உயர்ந்துள்ள நிலையில் ஒடிசாவின் வடக்கு மற்றும் தென் மாவட்டங்களில் இன்னும் 2 நாட்களுக்கு கனமழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மீனவர்களுக்கு தனி அமைச்சகம் உருவாக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர் அமைப்புகள் சார்பில் நடந்து வரும் வேலை நிறுத்தம் ஞாயிறன்று 18வது நாளை எட்டியுள்ளது. இலங்கை கடற்படையின் தொடர் தாக்குதல், சிறைப்பிடிப்பு, படகுகள் பறிமுதல் உள்ளிட்டவற்றை தடுக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவ அமைப்புகள் சார்பில் கடந்த 24ஆம் தேதி முதல் வேலை நிறுத்த போராட்டம் நடந்து வருகிறது. இதற்கு ஆதரவு தெரிவித்து பாம்பன், மண்டபம் பகுதி விசைப்படகு மீனவர்களும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஞாயிறன்று வேலை நிறுத்த போராட்டம் 18வது நாளை எட்டியுள்ளது. தேர்தலின் போது பாரதிய ஜனதா அளித்த வாக்குறுதிப்படி மீனவர்களுக்கு தனி அமைச்சகம் அமைக்க வேண்டும் என்று மீனவ அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன. இங்க உள்ள மீனவர்கள் பிரச்சனையை எடுத்து பாராளுமன்றத்தில் பேசுவதற்கு தனி அமைச்சகம் உருவாக்குவோம்னு தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க. ஆனா அந்த மாதிரி அமைச்சகமே இதுவரைக்கும் கிடையாது. ஆகவே மீனவர்களுக்குன்னு ஒரு தனி அமைச்சகத்தை கண்டிப்பா ஏற்படுத்தணும், உண்டு பண்ணி தரணும். இதை எங்களுடைய கோரிக்கையை நாங்க கேட்டுக்கிறோம் அரசு. இதற்கிடையே சென்னையில் உள்ள பாரதிய ஜனதா தலைமை அலுவலகத்தில் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனை தஞ்சை, நாகப்பட்டினம், ராமேஸ்வரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மீனவ அமைப்பு பிரதிநிதிகள் ஞாயிறன்று சந்தித்து பேசினர். அப்போது தமிழக மீனவர்கள் பிரச்சினையில் நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி தரும்படி கோரிக்கை வைத்தனர். நாகப்பட்டினம், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், காரைக்கால் ஆகிய 6 மாவட்டங்களை சார்ந்த மீனவ பிரதிநிதிகள் தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் மதிப்புக்குரிய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்தித்தோம். இந்த 6 மாவட்டங்களிலிருந்து கடலில் மீன்பிடிக்க செல்லும் பொழுது அடிக்கடி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படக்கூடிய மீனவர்கள் பிரச்சனையை பற்றி நாங்கள் விளக்கமாக எடுத்து சொன்னோம். அப்பொழுது இந்த விசைப்படகுகள் அங்கே இன்றைக்கு முடக்கி வைக்கப்பட்டுள்ள விசைப்படகுகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும், 62 விசைப்படகுகளை விடுவிக்க வேண்டும், 93 மீனவர்கள் இன்றைக்கு இலங்கையினுடைய சிறைகளில் கைது செய்யப்பட்டிருக்கிறார், அவர்களை விடுதலை செய்ய வேண்டும்.
இந்த இலங்கை இந்திய மீனவருடைய பேச்சுவார்த்தைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு காண வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம். மத்தியில் அமைந்துள்ள புதிய அரசு மீனவர்களின் நிரந்தர தீர்வுக்கு உரிய நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னையில் உள்ள பாரதிய ஜனதா தலைமையகத்தில் ரக்ஷா பந்தன் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியின் சென்னை மாநில அலுவலகமான கமலாலயத்தில் ஞாயிறன்று ரக்ஷா பந்தன் விழா கொண்டாடப்பட்டது. சகோதர உறவை வலுப்படுத்தும் இந்நிகழ்ச்சியை கட்சியின் மகளிர் அமைப்பினர் ஏற்பாடு செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், மூத்த தலைவர் இல கணேசன், தேசிய செயலாளர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நாகை, புதுக்கோட்டை உள்ளிட்ட 6 மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவ சமுதாய பிரதிநிதிகளும் இதில் கலந்து கொண்டனர். சகோதர சகோதரிகள் உறவை வலுப்படுத்தக்கூடிய தினம் இன்றைக்கு நம்முடைய கமலாலயத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணியினுடைய சார்பில் ரக்ஷா பந்தன் விழா கொண்டாடுறாங்க. பிஜேபியினுடைய சிறப்பு விருந்தினராக இந்த மீனவ சகோதரர்கள் கலந்துருக்காங்க. அவர்கள்லாம் எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் வந்ததில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். ரக்ஷா பந்தன் கொண்டாட்டத்தை ஒட்டி கமலாலயத்திற்கு வருகை புரிந்தவர்களுக்கு மகளிர் அமைப்பினர் இனிப்புகள் வழங்கி ராக்கி கயிறு கட்டினர். ஆசிரியர் பயிற்சி முடித்த மாற்றுத்திறனாளிகள் விழுப்புரத்தில் 7வது நாளாக கொட்டும் மழையில் விடிய விடிய உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். டிஇடி தேர்வில் 5% மதிப்பெண்கள் குறைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பு அளிக்க வலியுறுத்தி விழுப்புரம் கலெக்டர் அலுவலகம் முன் மாற்றுத்திறனாளிகள் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகின்றனர். மத்திய அரசு அறிவித்த 5% இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த அரசாணை வெளியிட வலியுறுத்தியும் இந்த போராட்டம் நடந்து வருகிறது. சனிக்கிழமையன்றும் உண்ணாவிரதம் நடந்தபோது இரவில் மழை கொட்டியது. இருப்பினும் மழையில் நனைந்தபடி விடிய விடிய போராட்டம் தொடர்ந்தது. பிஎட் டிடிஆர் படித்த மாற்றுத்திறனாளிக்கு சிறப்பாசிரியர் தகுதி தேர்வில் 5% மதிப்பெண் சலுகையும், டிடிஆர் படித்த மாற்றுத்திறனாளிக்கு சிறப்பாசிரியர் தேர்வும், 3% இடஒதுக்கீடு 5% மாற்ற கோரியும், பிஎட் கணினி படித்த ஆசிரியர்களுக்கு கணினி ஆசிரியர் பதவி 13 படிப்புலையும் போடுற வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தீவிரமடையும். வெளி மாவட்டத்திலிருந்து ஊடகங்கள் மூலியமாக விஷயம் தெரிஞ்சு எல்லா நண்பர்களும் இங்கே உண்ணாவிரதத்தில் கலந்துருக்கிறாங்க. எங்களுடைய போராட்டம் நாளுக்கு நாள் தீவிரமடையுமே தவிர குறையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உண்ணாவிரதத்தின் போது மயக்கமடைந்த 4 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தங்களின் கோரிக்கை ஏற்கப்படாவிட்டால் சாகும் வரை உண்ணாவிரதத்தை தொடரப்போவதாக போராட்டக்காரர்கள் அறிவித்துள்ளனர். ஜார்க்கண்டில் 2 மாவோயிஸ்ட் குழுக்களுக்கு இடையில் நடந்த சண்டையில் 16 பேர் கொல்லப்பட்டனர். சத்தீஸ்கருக்கு அடுத்தபடியாக மாவோயிஸ்டுகளின் ஆதிக்கம் அதிகமுள்ள மாநிலம் ஜார்க்கண்ட். மாவோயிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் திருத்தீய பிரஸ்துதி குழு என்ற புதிய இயக்கத்தை 2002ஆம் ஆண்டில் துவங்கினர். பலமு மாவட்டத்தில் உள்ள கவுடியா எனும் கிராமத்தில் உள்ள அடர்ந்த காட்டுப்பகுதியில் சனியன்று 2 மாவோயிஸ்ட் குழுக்களுக்கும் கடும் சண்டை நடந்தது. இதில் திருத்தீய பிரஸ்துதி குழுவைச் சேர்ந்த 16 மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டனர். அதுபற்றி தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைவதற்குள் சடலங்கள் மற்றும் ஆயுதங்களுடன் மாவோயிஸ்டுகள் காட்டுக்குள் தப்பி ஓடி தலைமறைவானார்கள். एक टीपीसी का दस्ता एक कोरिया गांव है, विश्रामपुर थाना पलामू में, वहां रुका हुआ था. उस पर माओवादियों ने हमला किया और सुबह में पुलिस की टीम वहां पहुंची है. डेड बॉडी को बरामद नहीं हुई है अभी तक, लेकिन गांव वालों का जो बयान आ रहा है उससे पता चल रहा है 14 से 16 लोगों को माओवादियों ने रात में मारा है. टीपीसी के दस्ता के लोगों को ऐसी खबरें आ रही है. इसकी पुष्टि की जा रही है. कितने लोग मारे गए, डेड बॉडी को बरामद करने का प्रयास किया जा रहा है और जो कानूनी कार्रवाई है वो वहां पर चालू है. திருத்திய பிரஸ்துதி குழுவைச் சேர்ந்த மாவோயிஸ்டுகள் பலமு, லெட்டேகர், சத்ரா மாவட்டங்களில் கூடுதல் பலத்துடன் உள்ளனர். இதனால் அந்த குழுவினரை அழிக்கும் முனைப்புடன் மாவோயிஸ்ட் இயக்கத்தினர் அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஞாயிறன்று சந்தை விடுமுறை தினம் என்பதால் தங்கத்தின் விலையில் மாற்றமில்லை. 1 சவரன் தங்கம் 21,632 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,704 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 47 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெளியின் விலை 44,120 ரூபாயாக இருந்தது. சங்கரன் கோவில் சங்கர நாராயண சுவாமி கோவிலில் ஆடி தபசு காட்சி கோலாகலமாக நடந்தது. தமிழகத்தில் சிறப்பு பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான சங்கரன் கோவில் சங்கர நாராயண சுவாமி கோயிலில் ஆண்டுதோறும் நடக்கும் ஆடி தபசு விழா பிரசித்தி பெற்றது. சிவன், விஷ்ணு இருவரில் யார் பெரியவர் என்ற சர்ச்சையை தீர்க்க கோரி தவமிருந்த கோமதி அம்பாளுக்கு சங்கரலிங்க சுவாமி தனது உடலின் வலது பகுதியை சிவனாகவும் இடது புறத்தை விஷ்ணுவாகவும் மாற்றி சங்கர நாராயணராக காட்சி கொடுத்தார்.
இந்த அரிய காட்சிதான் ஆண்டுதோறும் ஆடி தபசு திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. சனிக்கிழமையன்று மாலை 6 மணியளவில் கோயிலிலிருந்து சங்கர நாராயண சுவாமி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளினார். சுவாமிக்கும் அம்பாளுக்கும் பட்டு, பரிவட்டம், மாலை மாற்றும் நிகழ்ச்சி நடந்தது. தொடர்ந்து அம்பாளுக்கும் பக்தர்களுக்கும் சங்கர நாராயண சுவாமி காட்சி கொடுத்தார். பக்தர்கள் தங்கள் நிலங்களில் விளைந்த பருத்தி, வத்தல், காய்கறிகளை சுவாமி, அம்பாள் சப்பரங்களின் மீது வீசினர். இரவு 11 மணிக்கு மேல் சங்கர நாராயண சுவாமி யானை வாகனத்தில் சங்கரலிங்க சுவாமியாக பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார். இந்நிகழ்ச்சியை காண தென் மாவட்டங்களிலிருந்து திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.